Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஸ்வீட் பேட்டிஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது ஸ்ரீலங்கால ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி. இது ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப டெலிஷியஸான ஸ்நாக் ரெசிபி. டீ டைம்க்கு ஒரு அட்டகாசமான ஸ்நாக்காக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ரெகுலராக நம்ம குக்கிங் யூஸ் பண்ணுற ஆயில் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எண்ணெய் உப்பு எல்லாம் மாவு கூட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிகிற டைமில் இது வந்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிங்க. நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து அதுக்கேற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஆனால் மைதாவை பொறுத்து இந்த தண்ணி அளவு மாறும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது ஊறிட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம அகைன் மாவு போய் பார்த்துடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இதை லைட்டாக பிசைஞ்சு விட்டுருங்க. இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷனாக எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. அதை லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம தேய்க்கிற கட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும். அதனால நான் ஒரு மூடி வச்சு இல்லாட்டி ஏதோ ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மோல்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது சர்க்குலர் ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சுருங்க. இப்போ அதை ரெண்டாக இப்படி மடிச்சுட்டு கைகளால் லைட்டாக இப்படி வந்து அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போ ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா நம்ம சீல் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து சுற்றி வர பண்ணுங்க. ஒரு 2 டைம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா சீல் ஆகிரும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் இப்போ பொரிக்கும் போது வெளியில் வராது. இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இது பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா சோமாஸையும் பண்ணி வச்சுருங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 2லேருந்து 3 சோமாஸ் வரைக்கும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும் இது வேகிறது. நல்லா குறைவான தீலையே வேக வைக்கும்போது தான் அது நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஈவனாக எல்லா சைடும் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ளேமை ஹையில் வச்சிங்கன்னா கலர் சீக்கிரமாக வந்துடும். ஆனால் வந்து கிறிஸ்பியாக இருக்காது, பூரி மாதிரி வந்துடும். அதனால் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா வந்து ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளோட சோமாஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எண்ணெயிலேருந்து இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சுவையான ஸ்வீட் சோமாஸ் ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் ஒரு ஹாட் கப் ஆஃப் டீ கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ், கிறிஸ்பி அண்ட் யூனிக்கான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்வீட் சோமாஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.